டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாருங்கள் வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு ஃபார்மில் இருந்து குக் பண்ணிட்டு வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். இது நம்ம ஃபார்ம் குக்கிங் போட்ட வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஸோ வெண்டைக்காய் ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் போதும், ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம். இது மாதிரி ஒரு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை இப்போ வளவளப்பே இல்லாமல் எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். வெறும் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்க வெண்டைக்காவை மட்டும் அதை போடுங்க. போட்டுட்டு இது கூட கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு ஏதாவது கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே வதக்கி விடுங்க. இது வதக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காயில் இருக்க அந்த வளவளப்பு எல்லாமே உங்களுக்கு அந்த கடாயில் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வளவளப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் போக போக கிண்ட என்ன பண்ணணும், 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ன ஆகும், எல்லாமே இந்த கடாயில் ஒட்டிடும். உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி தெரியும், ஆனால் வெண்டைக்காய்க்கு அடிப்பு எதுவுமே ஆகாது, ஸ்மெல் எதுவுமே வராது. வெண்டைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவ்வளோ வளவளப்பு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எல்லா வெண்டைக்காயும் ஒன்று உதிரியாக ஆயிடுச்சு. பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை. எல்லாமே அந்த வளவளப்பு எல்லாமே அந்த கடாயில் ஒட்டிருக்கு. அந்த கருப்பு கலர் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இந்த வேஸ்ட் அந்த எல்லாமே ஒட்டிக்கிச்சு. இப்போ அந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த வெண்டைக்காய் ஆறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இது கொஞ்சமாக வதக்கணும், ரொம்ப கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் பாருங்கள், ஒரு கையில் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த வெண்டைக்காவை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெங்காயத்துக்குள்ளேயே போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு இது ரொம்ப நேரம் தேவைப்படாது, ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போதே வெந்து போயிடுச்சு. ஸோ இது கூட இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம வதக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இப்போ பொரியல் பண்ணும்போது உப்பு சேர்க்காதீங்க, அந்த உப்பே கரெக்டாக இருக்கும். அது ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சாப்பிட்டு பாருங்கள், அப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதோட காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கலாம். அதுவும் நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இந்த மிளகாத்தூள் வாசனையும் மஞ்சத்தூளோட வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த அளவுக்கு வெந்தாலே போதும், ஏன்னா ஏற்கனவே வெண்டைக்காய் வெந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.